ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஆன்சர் தேடி கண்டுபிடிக்கிறது பெண்டு தான் கலண்டுருச்சு. மணி இப்போ 1. நான் என்ன பண்ணுறேன், இப்போ எவ்வளோ கொஷினில் ரெக்கார்ட் பண்ண அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க சரியா. ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து எடிட் பண்ணி ஒரே வீடியோவாக கொடுத்துருவோம். சொல்கிறீங்க ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க. லேட்டான பார்க்குறவங்க யார், ஒன்று நாளைக்கு ஈவினிங், அதாவது இன்னி 20ஆம் தேதி ஈவினிங் பார்க்குறவங்க மேபி லேட்டாக பார்க்குறவங்கன்னு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் அடுத்த வருஷம் பார்க்குறவங்க தான் சரிங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். மோனோக்ரோமேட்டிக் லைட்டாக ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. இஸ் பாசஸ் த்ரூ மீடியம் ஆஃப் ரிஃப்ராக்டிவ்னஸ் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வேவ் லென்த் ஆஃப் த லைட். ரிஃப்ளெக்டடுக்கு எவ்வளோ, ரீஃப்ராக்டடுக்கு எவ்வளோ. இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். 5 மார்க் கொஸ்டினில் சால்வ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏரில் வேவ் லென்த் இன் ஏர் வேணும்னா C is equal to நியூ லேம்டா. ஃப்ரீக்வன்சி சேமாக தான் இருக்க போகுது, கரெக்டாக இல்லையா. அப்போ லேம்டா இன் ஏரோட வேல்யூ வேணும்னா ஸ்பீட் இன் ஏர் என்ன 3 × 10⁸. வியோட வேல்யூ என்ன 5 × 10⁻14. இதை சிம்பிளை பண்ணால் 0.6 × 10⁻−6 வருமா. 6 × 10⁻−7 ஆயிரும். நேனோமீட்டரை மாற்றணும்னா 600 நேனோமீட்டர். ஸோ இதான் வந்து ஏரில் இருக்கிறது, கரெக்டாக இல்லையா. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஏரில் இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இவ்வளோ, கரெக்டாக. மீடியமில் போச்சுன்னா என்ன ஆகும், வேவ் லென்த் இன் மீடியம் வேணும்னு சொன்னால் வேவ் லென்த் இன் ஏர் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 600 நேனோமீட்டர் டிவைட் பை 1.5. ஸோ ஆன்சர் என்ன வருது 400 நேனோமீட்டர். ஸோ ஏரில் வந்து வேவ் லென்த் இவ்வளோ, மீடியமில் போயிடுச்சுன்னா வேவ் லென்த் இவ்வளோ. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, ரிஃப்ளெக்டடில் என்ன. ரிஃப்ளெக்டட்னா என்ன சார், பட்டு அதே மீடியமுக்கு திரும்பி வந்துடும். அப்போ ரிஃப்ளெக்ஷனில் ஸ்பீடும் மாறாது, வேவ் லென்த்தும் மாறாது. அப்போ வேவ் லென்த் எவ்வளோ சார், ரிஃப்ளெக்ஷனில் வேவ் லென்த் வந்து 600 நேனோமீட்டர். ரெண்டாவது இதில் ரீஃப்ராக்ஷன் ஒரு மீடியம் வந்து இன்னொரு மீடியம் போகுது. அப்போ வேவ் லென்த் என்ன இருக்கும் 400 நேனோமீட்டர். புரிஞ்சா. ஸோ நல்லா இப்போ ரிஃப்ளெக்டட் ரீஃப்ராக்டட். ஸோ ரிஃப்ளெக்டடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எவ்வளோ வருதோ அதான் ரிஃப்ளெக்டட். ரீஃப்ராக்டட்னா மீடியம் மாறப்போகுது. ஸோ மீடியமில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி மியூ இஸ் ஈக்குவல் டு வேவ் லென்த் இன் ஏர் டிவைட் பை வேவ் லென்த் இன் மீடியம். ஸோ வேவ் லென்த் இன் ஏர் 600, அதை 1.5 டிவைட் பண்ணால் வேவ் லென்த் இன் மீடியம் கிடச்சிடும். ஸோ 400 நேனோமீட்டர். இதை இப்படி எழுதிக்கோங்க. A plano convex lens of focal length 16 cm is made up of material of refractive index 1.5. Calculate the radius of the curved surface of the lens. Radius கேட்குறாங்க சார், radius of curved surface எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்ல ஒரு பிளேனோ கான்வெக்ஸ்னால் இப்படி இருக்கா, ஒரு சைடு பிளேனாக இருக்குது, இன்னொரு சைடு கான்கேவாக இருக்குது, கான்வெக்ஸாக இருக்குது. இதோட ஃபார்முலா என்ன சார், 1/f is equal to mu minus 1 times basically 1/r1 minus 1/r2. ஒரு சைடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1, இன்னொரு சைடுக்கு என்ன சார் இன்ஃபினிட்டி. அப்போ 1/∞ 0 ஆயிடுச்சு. அப்போ சிம்பிளானா 1/r போட்டுக்கலாமா. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேணும்னு சொன்னால் மியூ -1 டைம்ஸ் எஃப். மியூ எவ்வளோ சார் 1.4. 1.4ல் 1 போயிடுச்சுன்னா 0.4. ஃபோக்கல் லென்த் என்ன 16. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 6.4 சென்டிமீட்டர். சரிங்களா. ஆக்சுவலாக இதில் 2 கொஷின் சேர்த்து விட்டாங்க, இது அடுத்த கொஷின். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் 6.4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு 1/∞, அதை 0 ஆக்கி விட்டோம். ஓகேவா. ஸோ ரெண்டாவது கொஷின் என்ன சார், இது ரெண்டாவது கொஷின். an object is placed 30 cm in front of concave mirror. ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது சரிங்களா. இதுக்கு 30 சென்டிமீட்டர் முன்னாடின்னு ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. கான்கேவ் மிரர் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 40 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 40 சென்டிமீட்டர்னு சொன்னால் ஃபோக்கல் லென்த் என்ன இருக்கும் 20 சென்டிமீட்டராக இருக்கும். அண்ட் இது கான்கேவ்னால ஃபோக்கல் லென்த் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குமா. அப்போ ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. அப்போ நான் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்க்கு பின்னாடி வைக்கிறேன். ஆப்ஜெக்டை நல்லா பாரு, இது 20 சென்டிமீட்டரா, இந்த கேப் 20. அப்போ இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எங்கே வரும் 40 சென்டிமீட்டர் தானே ரேடியஸு. ஸோ இது 40 சென்டிமீட்டர். அப்போ என் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது சார், எஃப்க்கும் 2f, எஃப்க்கும் சிக்கு நடுவில், 2f சொல்லக்கூடாது, எஃப்க்கும் சிக்கு நடுவில், கரெக்டாக இல்லையா. ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, எஃப்க்கு சிக்கு நடுவில். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கா. ஓகே, எஃப்க்கு சிக்கு நடுவில் தான் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இமேஜ் எங்கே சார் ஃபார்ம் ஆகும், எஃப்க்கு சிக்கு நடுவில் வச்சிங்கன்னா பியாண்டு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்ன, என்னோடய இமேஜ் வந்து 40 சென்டிமீட்டரோட அதிகமாக கிடைக்கணும்.
இப்போ வியோட ஃபார்முலா என்ன, மிரர் ஃபார்முலாலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். யூஎஃப் டிவைட் பை யூ மைனஸ் எஃப். யூவோட வேல்யூ -30, எஃபோட வேல்யூ -20, யூவோட வேல்யூ -30, எஃபோட வேல்யூ -20. இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, மேலே இருக்க வேல்யூ 600 டிவைட் பை மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -30 + 20, அப்போ ஆன்சர் -10 வருமா? அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, -60 சென்டிமீட்டரில் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? பொசிஷன் கேட்டாங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, -v/u -60 பை -30. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 30. ஸோ 30 எப்படி இஷ்டமாக வரும், டிவைட் பண்ண ஆன்சர் -2. மைனஸ்னால் என்ன அர்த்தம், இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட். இந்த இடத்துல அவங்க யூ கேட்டதுனால நான் யூ கண்டுபிடிச்சேன். யூ கேட்கலன்னா என்ன பண்ணுறது சார், மேக்னிஃபிகேஷன் மட்டும் கேட்குறாங்க. மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா யூ இருக்குது. உனக்கு நான் இன்னொரு ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா, -f/u -f. -f. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 20. u - f ஓட வேல்யூ என்ன சார், u - f. இந்த டேர்ம் -10 வருமா? இது சிம்பிளிஃபை பண்ணால் -2 முடிஞ்சு. ஸோ உனக்கு வந்து விஏ கொடுக்காம மேக்னிஃபிகேஷன் கேட்டாலும் நீ வி கண்டுபிடிக்காம டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. இது என்ன ஃபார்முலானா v/u ஃபார்முலா. விக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் அந்த யூ இந்த டினாமினேட்டருக்கு யூ கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது பாரு, இது நீ சும்மா இழுத்து அடிச்சுட்டு வருது. சரியா, 1/v + 1/u ஸ்ட்ரைட்டாக v கண்டுபிடிச்சிரு. வியோட வேல்யூ -60 வருதா, அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் -2. அவ்வளோதான் சார். நேச்சர் கேட்டாங்கன்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் எழுதியிருக்கேனா, ரியல் அண்ட் இன்வெர்டட். வாயா, இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது. கான்வெக்ஸ் லென்ஸ் n = கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, இஸ் இன் ஏர். ஏரில் வைக்கிறப்ப இவ்வளோ. ஃபைண்ட் த ஃபோக்கல் லென்த் வென் இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் லிக்விட். லிக்விடில் இம்மர்ஸ் பண்ண என்ன ஆகும். நல்லா பாரு, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, இதோட ஃபோக்கல் லென்த்து புரியுதா. இதோட ஃபோக்கல் லென்த் 15 சென்டிமீட்டர். காற்றுல சுற்றி காற்று இருக்குது. ஸோ இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இது வந்து n1 வச்சுக்கலாம், இல்லை n2 வச்சுக்கோ. சரியா, ஸோ மெட்டீரியலுக்கு n2, சுற்றி இருக்கிறதுக்கு n1. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேஸில் n2ஓட வேல்யூ 1.52, சுற்றி இருக்கிறது ஏர், n1ஓட வேல்யூ 1. கரெக்டாக இல்லையா? அப்போ என் ரிஃப்ராக்டிவ் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ வருது, 15 சென்டிமீட்டர். ஸோ 1/f is equal to n2 minus n1 by n1 times 2/r. நீங்கள் ஒன்று என்ன பண்ணலாம், இதில் இருக்க எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே வந்து ஆரை கண்டுபிடி. ஸோ 1/15 1.5 - 1 இருக்குமா. அப்போ 1.5 - 1னா 1/2 ஆயிடுச்சு. சரி, ஆக்சுவலாக 1.52 இருக்குது. கரெக்டாக, அப்போ 1.52 - 1னா 0.52 into 2/r. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதுலேருந்து வேணும்னா என்ன பண்ணு, ஆரை கண்டுபிடிச்சிக்கோ. நான் என்ன சொல்கிறேன், வேண்டாம் கண்டுபிடிக்காத. ரெண்டாவது என்ன சார், அதே லென்ஸு ஆனால் சுற்றி என்ன இருக்குது, மீடியம் இருக்குது, அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா 1.65. அப்போ சரௌண்டிங்கோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாகிடுச்சு. நான் உடனே என்ன சொல்லி கொடுத்தேன், சுற்றி இருக்கிறவங்கலாம் இவங்களை விட பலசாலியாக இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நேச்சரை மாறிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ இவங்களோட நேச்சரை என்ன ஆக போகுது, மாறப்போகுது. புரியுதா இல்லையா? நேச்சரை என்ன ஆக போகுது, அப்படியே தலைகீழ மாறிடும். பொதுவாக இவன் என்ன பண்ணுவான் சார், இவன் கன்வர்ஜிங் லென்ஸ். இப்போ என்னவா பிஹேவ் பண்ணுவான், டைவர்ஜிங் லென்ஸாக பிஹேவ் பண்ணுவான். டைவர்ஜிங் இல்லைன்னா கான்கேவ் லென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு போட்டுக்கோ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோக்கல் லென்த் கேட்டிருக்காங்க. n2 - n1, n2ஓட வேல்யூ 1.52 மைனஸ் n1ஓட வேல்யூ 1.65 டிவைட் பை 1.65 2/r. சார், இப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு மேலேருந்து கண்டுபிடிச்சா தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். வேணாம், இந்த 2/rக்கு பதிலாக இங்கேருந்து மொத்தமாக வேல்யூ போட்டுக்கலாம் தானே. முடியுமா முடியாதா? 2/rக்கு பதிலாக இந்த டேர்ம் டினாமினேட்டர் வந்துச்சு, அப்போ 2/rக்கு பதிலாக நான் மொத்தமாக வேல்யூ போட்டேன்னா இது சிம்பிளிஃபை பண்ணால் -0.13. கரெக்டாக இல்லையா? இதுலேருந்து இது போச்சுன்னா 13. 1.65 கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாதே.
சரி, இந்த 2/rக்கு பதில் இங்கேருந்து நான் என்ன பண்ணலாம், இல்லைன்னா என்ன பண்ணி இந்த 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிக்கோ. ஏன்னா நிறைய பேர் ஆரை கண்டுபிடிச்சி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஆறு ஒன்ட்ட கேட்குறானா இல்லை, அப்போ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இங்கே 2/rோட வேல்யூ என்ன, 1/15 இன்ட்டு இது. அப்போ 2/rக்கு பதில் 1/15 இன்ட்டு 1/0.52 கிடைக்கும். இப்போ இது 13 டேபிளில் ஒரு டைம், இது 13 டேபிளில் 4 டைம். இதை மல்டிப்ளை பண்ண 60 ஆகுமா? அப்போ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ 1.65 இன்ட்டு 60, 16.5 இன்ட்டு 6. 16 டேபிளில் 6ன்னு போட்டால் 16, 32, 64, 98 வரும், 96 வரும். 96 அப்புறம் ஒரு 0.5 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. அப்போ 96 + 3 எவ்வளோ, 99 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த். ஓகே, எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. வெரி குட். வாட் வில் த நேச்சர் ஆஃப் லென்ஸ்? லென்ஸோட நேச்சர் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். லென்ஸோட நேச்சர் என்னவாக இருக்கும்? டைவர்ஜிங்காக இருக்கும். கான்கேவ். ஐ திங்க் ஐ ஹேவ் டு ஸ்டாப் த கிளாஸ். சாரி, நான் கண்டினியூ பண்ணுவேன். சரி, ஸோ கண்டினியூ பண்ணலாம். 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ணேன், ஹெல்த்னால ரொம்ப முடியல. சரி, இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? எனக்கு என்ன இந்த நேரத்துலேருந்து வாந்தி வந்துச்சு, டே ஃபுல்லாக தொண்டை வலி, இப்போ திரும்பி நைட் வந்து வாந்தி, வயிறு வலி எல்லாமே இருக்குது. ஸோ டைவர்ஜிங் கான்கேவ் ஃபோக்கல் லென்த் 99 வருது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த 6 கண்டுபிடிச்சிட்டு வந்தாலும் சரி, இல்லை 6 கண்டுபிடிக்காமல் சால்வ் பண்ணாலும் ஓகே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அந்த 6 ரேஷியோ கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரேஷியோ எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ பார்த்துக்கோங்க. ஸோ டைவர்ஜிங் பிஹேவிங் எஸ் டைவர்ஜிங்னு சொன்னாலும் சரி, இல்லை பிஹேவிங் எஸ் கான்கேவ்னு சொன்னாலும் ஓகே தான். சரியா? ரெண்டு கொஸ்டின் தான் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். வெரி குட்யா. ஆக்சுவலாக 2 சப்டிவிஷனில் போட்டு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் மொத்தம் சால்வ். அதே மாதிரி இதில் எந்த இது டவுட் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை கேட்டிருந்தேன். சரியா? எந்த டாபிக் உங்களுக்கு, ஏன்னா 1 மார்க் அப்லோட் பண்ணிச்சு, 5 மார்க், 2 மார்க் 3 மார்க் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேரில் எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு பையன் மட்டும் எனக்கு இந்த டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பில் கேட்குற கொஷின் எல்லாமே ஈஸியான கொஷின். சரியா? டெலஸ்கோப்பில் இன்றைக்கி நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அந்த ஃபார்முலா நடத்துகிறப்ப நான் சொல்லி கொடுத்துருப்பேன். டெலஸ்கோப்பில் இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். நல்லா பாருங்கள், டெலஸ்கோப்பில் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா FO/FE. கரெக்டாக? லென்த் ஆஃப் த டியூபோட ஃபார்முலா FO + FE. அவ்வளோதான் சார். புரியுதா இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிஃபையிங் பவர் வந்து 24. அப்போனா FO/FEயோட வேல்யூ 24. இதில் இந்த FO கண்டுபிடி. இந்த FOட வேல்யூ போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடு. 150 சென்டிமீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். அப்போ FEயோட வேல்யூ என்ன, 6 சென்டிமீட்டர். FEயை கொண்டு வந்து இங்கே போட்டுரு. இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் சார், அங்கே 24 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பண்ணாத. FO + FE வந்து 180. FE வந்து 6. அப்போ FO எவ்வளோ, 144. இந்த மாதிரி கொஷின் தான் ஒன்ட்டே கேட்பாங்க. சரியா? இதை விட்டால் டெலஸ்கோப்பில் இவ்வளோ தான். இதை தாண்டி கொஷின் கேட்க வாய்ப்பே கிடையாது. மைக்ரோஸ்கோப், ஏன்னா என் ஹெல்த்தை வச்சுக்கிட்டு என்னால் இருக்கிற எல்லா பிவிக்கும் சால்வ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஓகேவா? வாமிட் எடுத்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ நான் 1 hour சும்மா உட்காந்துருந்தேன், தண்ணி குடிச்சு உட்காந்துருந்தேன், வேறு ஒன்றுமே பண்ண முடியல. வாய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு. சரிங்களா?
ஏன்னா இப்போதைக்கு ஒரு கடை இருக்குது, நம்ம போயிட்டு ஏதாவது லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்நேரத்துக்கு கடையும் இருக்காது. இப்போ டைம் என்ன 3:15. ஓகே, ஸோ இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. டியூஷன்லேயும் என்கிட்ட பெருசாக பொருளாக இல்லை, சர்க்கரை இதெல்லாம் கிடையாது வாயில் போட்டுக்கிறதுக்கு, தண்ணி மட்டும்தான். சரி, இப்போ நல்லா வரும். இது வரைக்கும் புரிஞ்சா? மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன கேள்வி கேட்கலாம் சரிங்களா? மைக்ரோஸ்கோப்பில் என்னென்ன கேள்வி கேட்கலாம்? டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டு, சரியா, டோட்டல் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா MO × ME. என்ன சொல்லிடுறேன்னா, ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இருக்குது. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா இந்த டேர்மை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ஜெக்ட் வந்து நான் ஃபோக்கஸில் வச்சுருக்கேன். ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சுருக்கேன்னு சொன்ன உடனே நம்மளோட எம்இயோட வேல்யூ என்ன ஆயிரும்? D/F. சார் இமேஜ் டியில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ என்ன? இந்த டியோட வேல்யூ 25 சென்டிமீட்டர். இதில் மாற்ற கருத்து கிடையாது. சரியா? அப்போ அவங்க என்னென்னா நெட் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்? ஆப்ஜெக்டை நான் ஃபோக்கஸில் வச்சுருக்கேன். ஆப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபார்முலா D/F ஒரு ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்துருப்பான். உன்ட்ட என்ன கேட்பான்? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் 2வது லென்ஸ் கேட்பான். புரியுதா இல்லையா? இல்லைன்னா என்ன பண்ணலாம்? லென்த் ஆஃப் த டியூப் கொடுத்துடலாம், FO கொடுத்துருவான். சரியா? இந்த கண்டிஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த கண்டிஷன் நீ சால்வ் பண்ணால் உனக்கு ஒன்று இப்படியே கிடைக்கும். இல்லை அப்படின்னா இது கிடைக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று கிடைக்க போகுது. புரியுதா இல்லையா? A ray of light is incident normally on one face of the equal. sorry, நம்ம ஆன்சரே செக் பண்ணலையோ, இதுக்கு செக் பண்ணிட்டோம் கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். இது தாண்டிலாம் ஒரு கேள்வி கேட்க போகிறது இல்லை. பெஸ்ட் கான்ஃபிடென்ஸாக இரு சரிங்களா? இதுக்கு ஆன்சர்னா 6 சென்டிமீட்டர் 144 சென்டிமீட்டர். 6 144 வேறு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே சார், 3 மார்க் ஒரு கொஸ்டின் வருது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ரொம்ப முட்டாள் கிடையாது சரிங்களா? இது வரைக்கும் ப்ரீபோர்ட் 1 மார்க் எடுத்துக்கோ, ப்ரீபோர்ட் 2 எடுத்துக்கோ, 11th மார்க் எடுத்துக்கோ, நான் எழுதி கொடுத்துட்றேன். சரியா? சரி எழுதி கொடுங்கன்னா எழுதுறது கஷ்டம், எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, இப்போ எனர்ஜியும் கிடையாது. நீ 11th வாங்கின ஃபிசிக்ஸ் மார்க், எந்த ஃபிசிக்ஸ் மார்க் என்ன எடுத்து 11th வாங்கின ஃபிசிக்ஸ் மார்க், 12th ப்ரீபோர்ட் 1 ப்ரீபோர்ட் 2 வாங்கின ஃபிசிக்ஸ் மார்க்கை விட போர்டு எக்ஸாமில் மார்க் அதிகமாக தான் வரும். சரியா? என்னோட எல்லா வீடியோ பார்த்துருக்கீங்க, நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நீங்கள் 60+ மார்க் அவுட் ஆஃப் 70, 100க்கு சொல்லி 70க்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? வாங்க முடியும். அதனால் நீ தயவுசெய்து டிமோட்டிவேட் ஆக்காத. சார் ஒரு கொஷின் வருது, நல்லா பாரு. கொஷின் வந்து 1 மார்க்கில் வரலாம், 2 மார்க்கில் வரலாம், 3 மார்க், 5 மார்க்கில் வருமா? 5 மார்க்னு ஒரு கொஷின் கிடையவே கிடையாது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். 3 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷினை கம்பைன் பண்ணி தான் 5 மார்க் கொஷின் கொடுப்பாங்க. சரியா? அப்போ ஒரு கொஷின் வருதுன்னா ஒன்று பண்ணாத, கிவன் எழுது. உனக்கு ஒரு 3 மார்க் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, கிவன் எழுது. ஓகே, ஃபார்முலா எழுது. அந்த ஃபார்முலாவில் இந்த கிவனை சப்ஸ்டியூட் பண்ணு. ஒரு 3 மார்க் கொஷினாலும் கிவன் எழுதியிருக்கேன்னா 1 மார்க் ஆச்சு கொடுத்துருவோம். ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணிக்க 1 மார்க். ஃபர்தர் ஸ்டெப்புக்கு 1/2 மார்க் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு, ஃபைனல் ஆன்சருக்கு 1/2 மார்க். இவ்வளோ தான் சார் ஸ்ப்ளிட் அப் இருக்கும். 2 மார்க்னா இதுக்கு 1/2 மார்க், இதுக்கு வந்து ஒரு 1/2 மார்க்கு, ஒரு மார்க் கொடுக்குறான்னு வச்சுக்கோயேன். அப்போ 1.5லேருந்து 2 மார்க். 3 மார்க் கொஷின்னா 2 மார்க் வாங்கிடலாம். 2 மார்க் கொஷின்னா 1.5 மார்க் ஈஸியாக நீ வாங்கிட முடியும். அதனால் ப்ராப்ளம்ஸ் வராது அப்படின்னு தயவுசெய்து விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகே, a ray of light is incident. ஸோ இது ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோ. a ray of light is incident normally on one face of equilateral triangle. சார் இந்த கொஷின் சால்வ் பண்ண தெரியல, ஒன்றும் பண்ணாத. இது ஒரு ஈக்குவலேட்ரல் ப்ரிசம். அப்போனா எல்லா ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி. கரெக்டாக? a ray of light is incident normally on one face. ஏதாச்சும் ஒரு ஃபேஸில் நார்மலினா என்ன சார்? பெர்பெண்டிகுலரா லைட் வருது. கரெக்டாக இல்லையா?
அப்போ லைட் இப்படி வருமா? இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ, லைட் இப்படி நேராக வந்துச்சுன்னா நேராகவே போயிடும், டீவியேஷனே இருக்காது. புரியுதா இல்லையா? அப்போ லைட் இப்படியே நேராக போகுது. ஆக்சுவலி இது கொஞ்சம் டயக்ராம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதாவது ப்ரிசம் கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணா சரி. இது நார்மல் இல்லை, கொஞ்சம் பெட்டர் நார்மல் கொண்டு வாங்க வாத்தியார். இப்படி வரும், புரியுதா? இப்படி லைட் நேராக வந்துச்சுன்னா நேராக போயிடும், அவ்வளோதான் சார். ஸோ இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன் நடக்காது. ஓகே, இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரீஃப்ராக்ஷன் ஆகாது, நடக்காது, புரியுதா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? இட்ஸ் நார்மலி ஆன் ஒன் ஃபேஸ் ஆஃப் த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் 60 டிகிரி. நார்மல் இன்சிடென்ஸ்னால் இது 90 டிகிரி, இல்லை இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, நாலுமே 90 டிகிரி தான். இதோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் மியூ. when the prism is completely immersed in transparent medium, வெளியில் என்ன இருக்குது, சுற்றி இன்னொரு மீடியம் இருக்குது. இது அப்போ மியூ 1 வச்சுக்கோ, இது மியூ 2ன்னு வச்சுக்கோ. இல்லை இது மியூ, ஆக்சுவலாக இது மியூன்னு கொஷினில் கொடுத்துட்டோம். அப்போ இது மியூனா இது மியூ டேஷ்னு வச்சுக்கோ. இல்லை கேபிட்டல் மியூ எப்படி இருக்கும் எனக்கு தெரியலையே. ஆல்ஃபா பீட்டா காமா இல்லை கேப்ஸ்லேயும் தெரியும், கேபிட்டல் மியூ எப்படி இருக்கும் தெரியல. Completely, it is observed that emergent ray just graze the adjacent face. just graze na enna, இந்த லைட் இப்படியே இந்த சர்ஃபேஸ்ல ஒட்டுனப்பில் வருது, கிரேசிங். சரியா? அதாவது அந்த சர்ஃபேஸ் ஒட்டி, கவு கிரேஸ் த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா என்ன, அந்த சர்ஃபேஸில் இருக்கிற அந்த புல்லை சாப்பிடும். கரெக்டாக? அப்போ இதான் சார் கண்டிஷன். இது என்ன சார், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அவ்வளோதானே. அப்போ நல்லா பாரு, நம்ம எப்படி எழுத போகிறோம்? இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைஞ்சிக்க போகிறோம். எப்போயுமே இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே 60, இது 60. சார் எங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, மறந்து போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. இந்த ஆங்கிள் 60, இது 90யா? அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு இருக்குமா? 30னா இந்த ஆங்கிள் 60 டிகிரி. கரெக்டாக? அவ்வளோதான் லாஜிக். இப்போ இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ண போகிறேன். ஸ்னெல்ஸ்ல என்ன சொல்லுது? மியூ டைம்ஸ் சைன் 60 இஸ் ஈக்குவல் டு மியூ டேஷ் டைம்ஸ், இங்கே ஆங்கிள் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ மியூ டேஷ் √3/2 டைம்ஸ் மியூ. ஓகே, ஸோ பார் ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க. சிம்பிள் ஆன்சர். புரியுதா இல்லையா? ஸோ இது 60னா இந்த ஆங்கிள் 30 எப்படி? ஏன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி. ஓகேவா? அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது சார். An air bubble is trapped at point B in a glass of sphere radius 40 cm, refracting 1.5 shown in the figure. ஃபிகர் எங்கே இருக்குது? ஓகே, இதான் ஃபிகர். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம்டா. 5 மார்க்கில் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதோட வேல்யூ என்ன? 20. ஓகே, ரேடியஸ் வந்து 40. Find the nature and position of the image of the bubble as seen by the observer. ஓகே, Pக்கு பொறுத்து இருக்குது. இது எப்படி இருக்க போகுது? N2/V minus N1/U is equal to N2 minus N1 divide by R. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ரைட் சைடில் இருக்க சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணிக்கோ. பட் அப்புறமேல் தான் ஆன்சர் கீழே பார்க்குறப்ப எப்படி நெகட்டிவில் போட்டிருந்தாங்க. அதாவது பேசிக் டெஃபினேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைட் எந்த டைரக்ஷனில் வருதோ அது நெகட்டிவாக எடுக்கணும். அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். அப்போ லைட் இந்த டைரக்ஷனில் வருதா? அப்போ லைட் எந்த டைரக்ஷனில் வருதோ அது நெகட்டிவாக எடுக்கணும். அப்போது இந்த வேல்யூ 20யா? கரெக்டா? N2 வெளியில் வருது. அப்போ N2ஓட வேல்யூ வெளியில் வந்து ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் 1. 1/V
மைனஸ் 1.5/u. u எவ்வளோ சார்? 20. கரெக்டாக இல்லையா? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ்னு எடுப்போம். பட் கரெக்ட் டெஃபினேஷன் என்ன, இமேஜ் ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ அதுலேருந்து வர ரேவை தான் நெகட்டிவ்னு எடுக்கணும். அப்போ ஏன் சார் நம்ம பொதுவாக லெஃப்ட் சைடு எடுப்போம்? ஏன்னா லெஃப்ட் எப்போயும் ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் வைப்போம். கரெக்டாக? பட் இந்த கேஸில் உல்ட்டா. அப்போ அந்த சைடு நெகட்டிவ் எடுத்திங்கன்னா இங்கே -20 ஆயிருமா? சப்போஸ் நீ ஒன்றும் இல்லை, நீ நார்மல் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இது அந்த சைடு இருக்குது ரேடியஸ், ஸோ -40. இது ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் அங்கிட்டு போகிறப்ப மைனஸ் ஆகும். இது சிம்பிளி பண்ண 0.5 -0.5 0.5 1/2 எழுதிக்கலாம். அந்த மைனஸ் மைனஸ் கேன்சல்னா 1/80 -1.5/20. இப்போ எல்சிஎம் வேணால் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? கரெக்டாக இல்லையா? 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 16 மைனஸ் இருக்குது. அப்போ வியோட வேல்யூ -16. -16 என்ன அர்த்தம்? நம்ம எந்த சைடு நெகட்டிவ் எடுத்துருக்கோம் அந்த சைடு. சப்போஸ் நான் இந்த கொஷினில் எல்லாமே பாசிட்டிவ்னு எடுத்தேன்னா ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவ் வந்திருக்கும். ஸோ -16. கரெக்டாக இல்லையா? ஸோ இதான் கொஷினோட சொல்யூஷன். ஓகே, in a normal adjustment for a refracting telescope. சரியா? எப்பவுமே நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும் ரிஃப்ராக்டிங் டெலிஸ்கோப்பில். ஸோ மேக்னிஃபிகேஷன் என்ன? FO/FE. கரெக்டாக இல்லையா? த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஐபீசிஸ் இவ்வளோ 1 மீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? FO + FEயோட வேல்யூ 1 மீட்டரா? மீட்டர் போட்டாலும் சரி, சென்டிமீட்டருக்கு மாற்றினாலும் ஓகே தான். இது மேக்னிஃபைங் பவர் ஆஃப் த டெலிஸ்கோப் 19. மேக்னிஃபிகேஷன் வந்து 19 என்ன? FO/FEயோட வேல்யூ 19. அப்போ FOவோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 19 டைம்ஸ் FE. கரெக்டா? FOவோட வேல்யூ 19 FEன்னு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ 20 FE ஆயிருமா? ஏன்னா 19 FE + FE 20 FEயோட வேல்யூ 100. அப்போ FEயோட வேல்யூ 5. அப்போ FO என்ன ஆயிரும்? 19 × 5 வந்து 95. நீ இப்படி போட்டாலும் ஓகே, இல்லைன்னா நல்லா பாரு, 2 கூட்டினா 100 வரணும். இந்த வேல்யூ 5, அப்போ இந்த வேல்யூ 95. சரியா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் தான் உனக்கு வரப்போகுது. ஓகே, அதனால நீ பயப்படாமல் என்ன பண்ணு, சால்வ் பண்ணு. A thin converging lens of focal length 10 cm is placed coaxially in contact with thin diverging lens. எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ்னால் இதுதான் ஒரு கன்வர்ஜிங் லென்ஸ். ஒரு டைவர்ஜிங் லென்ஸ்னால் என்ன சார்? இந்த மாதிரி கான்டாக்டில் வச்சுருக்கீங்க. இதோட ஃபோக்கல் லென்த் F1, இதோடது ஃபோக்கல் லென்த் F2. அப்போ காம்பினேஷன் பவராக கேட்டாலும் சரி, இல்லை இது கேட்டாலும் பவராக கேட்குறாங்கன்னா P1 + P2ன்னு போடு. ஃபோக்கல் லென்த்தில் கேட்டாங்கன்னா 1/F1 + 1/F2 போடு. ஸோ ஃபஸ்ட் ஒன் கேஸில் என்ன சார்? 10 சென்டிமீட்டரா? செகண்ட் கேஸில் என்ன சார்? 15 சென்டிமீட்டர். ஆனால் இதுக்கு மைனஸ் போடு. ஏன்னா கான்வெக்ஸுக்கு பாசிட்டிவ், கான்கேவுக்கு நெகட்டிவ். கரெக்டாக இல்லையா? அப்போ நெகட்டிவ் போட்டாச்சு. 15லேருந்து 10 போயிடுச்சுன்னா 5/150. அப்போ 1/30. ஸோ இது 1/1 ஃபோக்கல் லென்த். அப்போ ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிரும்? 30. ஆன்சர் பாசிட்டிவாக வருது. அப்போ இந்த காம்பினேஷன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ண போகிறான்? கன்வர்ஜிங்காக பிஹேவ் பண்ண போகிறான். சரியா? ஸோ நல்லா பார்த்தோன்னா அவங்க பவர் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பவர் வச்சு கண்டுபிடிச்சேன்னா P1 + P2 சென்டிமீட்டரில் இருக்கிற மீட்டரை மாற்றுறதுக்காக 100. ஸோ பவரோட வேல்யூ பாசிட்டிவாக வருது. பாசிட்டிவ் வருதுன்னா இது என்ன சார்? கன்வர்ஜிங்காக பிஹேவ். நான் கூட பரவாயில்லடா, கன்வர்ஜிங் ஸ்பெல்லிங் என்னை விட தப்பாக எழுதியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ்லின்னு போட்டு வச்சுருக்கேன். என்னது? ஓகே, ஃபோக்கல் லென்த் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. உனக்கு எதில் வேணுமோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, why is reflecting telescope preferred over refracting telescope? ஏன் சார் ரிஃப்ளெக்டிங் டெலிஸ்கோப் பெட்டர்? ஏன்னா ஒரு சில ரீசன் சொன்னேன். என்ன? ஸ்பெரிக்கல் கரெக்டாக அப்ரியேஷன் இருக்காது,
குரோமேட்டிக் அப்ரியேஷன் இருக்காது. கரெக்டாக இல்லையா? ஸ்பெரிக்கல் அப்ரியேஷனும் குரோமேட்டிக் அப்ரியேஷனும் இருக்காது. கரெக்டாக. அப்புறம் என்ன சொன்னேன், நம்மளுக்கு நிறைய லைட் வேணும்னா சைஸ் ஆஃப் டெலஸ்கோப் பெருசாக இருக்கணும். அப்போது மிரரை பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி என்ன பண்ணலாம், கிளாம்ப் மாதிரி மாட்டிட்டு செட் பண்ண முடியும். ஆனால் லென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிம்மில் மட்டும்தான் கிளாம்ப் பண்ண முடியும், நடுவில் நம்ம கிளாம்ப் பண்ண முடியாது. கரெக்டாக. ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலாக இருக்கணும், அது இருக்காது. ஸோ இந்த மாதிரி 4 ரீசன் எழுதினா போதும். 2 ரீசன் கொடுத்தாலே போதுமானது. சரிங்களா? இது உனக்கு புக்கில் காமிச்சேனா, இங்கே பாரு, நோ குரோமேட்டிக் அப்ரியேஷன், நோ ஸ்பெரிக்கல் அப்ரியேஷன், ஈஸி மெக்கானிக்கல் ரெக்வயர். ஸோ மிரர் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே ஒட்டி வச்சிடலாம். கரெக்டாக. ஹை ரெசல்யூங் பவர், பிரைட்டர் இமேஜ் ஏன், ஏன்னா லைட் நிறைய லைட் உள்ளே வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா ரீசன் பார்த்து வச்சுக்கோ. ஏதாச்சும் 2 எழுதுனா போதுமானது. A double convex lens of power 4D is manufactured from a glass of refractiveness 1.5. What is the radius of curvature of each face? ஒன்று இல்லை, ரெண்டுத்துக்கு சேம் ஃபேஸ் சொல்லிட்டான். இப்போ நல்லா பாரு, பவர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஃபோக்கல் லென்த்தா. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், மியூ மைனஸ் 1 2 பை ஆர். கரெக்டாக? ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல். அப்போ 1 பை R1 மைனஸ் 1 பை R2. அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன ஆயிரும், 1 பை R1 ப்ளஸ் 1 பை R2. R1 R2 ஈக்குவல், R1 R2 ஈக்குவல்னா என்ன ஆயிரும் சார், 2 பை ஆர். ஓகே. அப்போ பவரோட வேல்யூ கொடுத்துட்டான் 4 டயாப்டர். கரெக்டாக இல்லையா? டயாப்டர் இருக்குன்னா மீட்டரில் ஆன்சர் வரும். மியூவோட வேல்யூ என்ன, 1.5. இதோட வேல்யூ 0.5 ஆகுமா? இதோட வேல்யூ என்ன ஆகும், 0.5. 0.5 2 மல்டியர் 1 ஆயிடுச்சு. அப்போ ஆரோட வேல்யூ 1/4 மீட்டர். இல்லைனா 0.25 மீட்டர். இல்லை சென்டிமீட்டர்னா 25 சென்டிமீட்டர். அவ்வளோதான் சார். சரியா? ஸோ இதான் ஃபார்முலா. இதில் R1 R2 ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா நான் உனக்கு இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு மெத்தட் என்ன சார், அது ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டயாப்டர்லேருந்து பவர்லேருந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சிட்டு வா, கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிக்கோ. ஓகே. The radius of curvature of 2 faces of a double convex lens are. நல்லா பாரு, ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இவ்வளோ, இன்னொரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இவ்வளோ. பவர் கொடுத்துட்டாங்க, ரிஃப்ராக்டிவ்னஸ் கேட்குறாங்க. நல்லா பாரு, நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப சென்டிமீட்டரில் இருக்குமா மீட்டரில் இருக்கணுமா, மீட்டரில். ஏன்னா டயாப்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரேடியஸ் எல்லாமே எதில் இருக்கணும், மீட்டரில் இருக்கணும். இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். பவர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஃபோக்கல் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு தானே போட்டேன், ஈக்குவல் டு தான் போட்டிருக்கேன். மியூ மைனஸ் 1 டைம்ஸ் 1 பை R1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா ரெண்டு சைடுமே கான்வெக்ஸ் தான். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆக்கி விட்டான். பவரோட வேல்யூ என்ன, 25/6. மியூ மைனஸ் 1 நல்லா பாரு, 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் மீட்டர் பார்த்தா 20/100. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 100/20 ப்ளஸ் 100/30. இங்கே எல்சிஎம் வந்து 60 வர மாதிரி கொண்டு வந்தோன்னு சொன்னால், ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு, 100 காமன் எடுத்துக்கோ. சரியா? 60 வரணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போ 300 ஆயிடுச்சு. இதை 2ஆல், அப்போ 200/60. 1 டைம், இது 10 டைம். ஓகே. இது இதோட கேன்சல். ஸோ மியூ இதோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 25/50. அப்படின்னா 1/2. அப்போ மியூவோட வேல்யூ எக்ஸ்கியூஸ் மீ ஓகேவா? In the given figure, the radius of curvature of plano convex and plano concave is ரெண்டுத்தோட radius of curvature கொடுத்துட்டாங்க, refractiveness கொடுத்துட்டாங்க. Find the final position of the image. இதுவும் ஈஸி தான்.
எப்படி சார் இந்த மாதிரி 2 கொடுத்தா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணாதீங்க, சிங்கிள் லென்ஸ் கண்டுபிடிக்க தெரியும் தானே. சிங்கிள் ஒரே ஒரு லென்ஸ் இருந்தால் யூஸ் பண்ண தெரியும் தானே, பண்ணு. அப்போ முதல் லென்ஸ்லேருந்து இமேஜ் ஃபார்ம் பண்ணு, அந்த இமேஜ் வந்து ரெண்டாவது லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 1/f is equal to mu minus 1. ஒரு சைடு மட்டும் தான் இருக்குது, இன்னொரு சைடு இல்லை. அப்போ 2/r வராது, 1/r வரும். மியோட வேல்யூ என்ன? 1.5. ஸோ 1.5லேருந்து 1 போயிடுச்சுன்னா 0.5, 1/2ன்னு போடலாமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 15 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 30 சென்டிமீட்டர். ரெண்டாவதுக்கு என்ன? அதே வந்து 1/2. இங்கே மைனஸ் வருமா? ஏன்னா அதோடது நெகட்டிவ். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? -30. அவ்வளோதான். இப்போ நல்லா பாரு, இவங்க நேர் கோடு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சார்? ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து இமேஜ் வருதுன்னா ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இதோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? 30 சென்டிமீட்டர் தள்ளி. கரெக்டாக இல்லையோ? ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? 30 சென்டிமீட்டர் தள்ளி. இந்த கேப் 20. அப்போ இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது? 30 சென்டிமீட்டர். இங்கேருந்து இமேஜ் போயிட்டு இங்கே ஃபார்ம் ஆகுது. புரிஞ்சா? ஓகே. இப்போ முதல் லென்ஸ் வேலை முடிஞ்சு. இந்த இமேஜ் இந்த லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக பிஹேவ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா பாரு. இந்த இமேஜை பொறுத்து ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? 10 சென்டிமீட்டர் ரைட் சைடில் இருக்குது. அப்போ யூவோட வேல்யூ 10 சென்டிமீட்டரா? சரியா? நம்ம பொதுவாக ரைட் சைடில் இருக்குது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்க நெகட்டிவ் எடுப்போம். ஃபோக்கல் லென்த் இங்கே. அப்போ இமேஜோட ஃபார்முலா வேணும்னா -30 டிவைட் பை 10 - 30. 10 - 30 20 ஆயிருமா? -15 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இந்த லென்ஸ்லேருந்து 15 சென்டிமீட்டர் இந்த பக்கத்து. அப்போ இந்த லென்ஸ்லேருந்து 5 சென்டிமீட்டர் தள்ளி, இந்த லென்ஸ்லேருந்து 15 சென்டிமீட்டர் தள்ளி கிடைக்கும். ஸோ ஃபைண்ட் த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம். திடீர்னு என்ன கேட்கலாம்? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் லென்ஸ்லேருந்து 5 சென்டிமீட்டர், செகண்ட் லென்ஸ்லேருந்து 15 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நல்ல பாரு, ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிச்சிருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஆன்சர் நான் 15 சென்டிமீட்டர். ஓகே, வாட் 15 சென்டிமீட்டர் எந்த சைடுன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். இல்லை, உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சா நெகட்டிவ் வந்துச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்மளுக்கும் பாசிட்டிவ் தானே வருது. கீழே மைனஸ் இருக்கும்ல, ஏன் தப்பா? ஐம் சாரி. இதில் மைனஸ் வரும். இந்த மைனஸ் கேன்சல் 15 சென்டிமீட்டர். அப்போ நான் பண்ணது தப்பு. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது? இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆகலை, இமேஜ் அங்கிட்டு ஃபார்ம் ஆகிருக்குது. லென்ஸ்லேருந்து 15 சென்டிமீட்டர் ரைட் சைடில். அப்போ இங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கேருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது? 35 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. A concave mirror of focal length 12 cm focus 3 times magnified virtual image. virtual image சொல்லிட்டாங்க. நல்லா பாரு, சரியா? virtual image 3 times focus. அப்படின்னா என்ன? கண்டிப்பாக நான் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருப்பேன்? ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி வச்சுருப்பேன். அப்போ தான் எனக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இந்த சைடு ஃபார்ம் ஆகும். நம்மள்ட்ட என்ன கேட்குறான்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த மிரர். ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் மிரர்லேருந்து? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு மிரர்னால -v/u. இதோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வியோட வேல்யூ -3 டைம்ஸ் u. இதை போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவான். ஏன்னா என்கிட்ட u கேட்குறாங்க. அப்போது 1/f is equal to 1/v plus 1/u. விக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, ஃபைனலாக ஒரு ஆன்சர் வந்துடும். பட் நல்லா பாரு, எனக்கு தேவை v. சிம்பிள் ஃபார்முலா. மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு -f டிவைட் பை u - f.
மேக்னிஃபிகேஷன் 3 டைம்ஸ் சொல்லிட்டானா? எஸ் சார். இப்போ நான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன், புரியுதா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் நெகட்டிவாக இருக்கும். அப்போ இது 12/u மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 12 is equal to 3u plus 36. இது இங்கிட்டு வந்துச்சுன்னா -24. அப்போ யூவோட வேல்யூ என்ன சார்? -8 சென்டிமீட்டர். நல்லா பாரு, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். நான் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்கேன்? 8 சென்டிமீட்டர் தள்ளி வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு என்ன ஆகுது? மேக்னிஃபைடு இமேஜ். நீ என்ன பண்ணுவ? இங்கே வந்து கண்டுபிடிப்ப வி. ஸோ விர்ச்சுவல் இமேஜ்னால இமேஜ் உள்ளே ஃபார்ம் ஆகும். ஸோ -3u -u புரிஞ்சா? ஆக்சுவலாக யூக்கு நம்ம சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணலாம், அப்படியே வச்சுருப்போம். எல்சிஎம் வந்து 3யா? அப்படின்னா -1 + 3 டிவைட் பை 3u. இதை கிராஸ் மல்டிப்ளை என்ன? 3u is equal to 24. அப்போ யூவோட வேல்யூ என்ன? ஓகே, எனக்கு இது ஈஸி சார். உனக்கு எது ஈஸியோ அது நீ பார்த்துக்கோ. ஓ, ஆன்சர் கீயே கிடையாது நம்மள்கிட்ட. சரி, ஆன்சர் கீ எடுத்துகிட்டு தேடிட்டு வரேன்.